தமிழன் ஏன் அடிமையானான் என்பதற்கு ஐயா காப்பா அரவாணன் பல காரணங்களை சொல்றார் இந்த புத்தகத்துல. இதுல அவர் பெரிய காரணமா சொல்றது தன்னின பகை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை. இதுக்கப்புறம் போர்க்குணம் இன்மை, போர்க்குணம் அற்று போனது. கடைசியா அவர் சொல்ற கொடுமையான காரணம் அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சிங்கிறார். இதெல்லாம் ஒரு அடிமையானதுக்கு பெரிய காரணங்கிறார். இப்ப அந்த நடுக்கம் நமக்கு வருது. எதை நோக்கி போகுது இந்த சமூகம்? கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கல. ஏன்னா இது பிரச்சனை என்னன்னா, அரசியலை தாண்டிய கல்வி இங்க ஒண்ணும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வியா இல்லாம வியாபாரமா மாறிட்டதுனால வர சிக்கல் இது. இப்ப கலையை போற்ற வேண்டியதான், கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான். நான் நடிக்கிற ஒன்றே, நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்து விடுது, தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும்.